அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருநாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவும் உள்ளதாய் மாற்றி உங்களை வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, தாயும் தந்தையுமாய் இருக்கிற எங்கள் இறைவா, துதிக்கிறோம், புகழ்கிறோம், போற்றுகின்றோம். உங்களுடைய திருநாமத்திற்கு நாங்கள் எப்போதும் ஏற்புடையவர்களாய் வாழ்வதற்கு நீர் எங்களை கற்றுத்தார். ஆண்டவரே, இந்த நாள் வழிபாட்டை நீர் ஆசீர்வதித்தருளும். உள் உணர்வோடு ஆண்டவரை நாங்கள் தேடி பெற்றுக்கொள்ள நீர் அருள்தார். நன்மையும் கிருபையும் எங்கள் வாழ்வில் தொடரட்டும். அனைத்தையும் இறைவன் இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் பெற்றோராம் கடவுளே. ஆமென். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரைப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன?
நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபதிரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி, கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னுடனே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாக சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் ஏவியர் எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. பாடம் முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்றைய நாளுக்காய் வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம், அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி 23 முடிய. கொலேசியர் 1:15 முதல். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சகல சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோழ்ந்து எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூமியில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும்
கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அந்த சுவிசேஷம் வானத்தில் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன் என்பது. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 93. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது. நீர் அனாதியா இருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைத்திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுதிரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய காலமாக உமது ஆலயத்தில் அலங்காரமாய் இருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த நாளுக்குரிய வாசிக்க வேண்டிய வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 29 முடிய. பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமை எனப்பட்ட தோமா என்பவன் அவனோடு கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணியில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவனோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்போது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு. அவிசுவாசியாராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் என்பது. வாசிக்க வேண்டிய நற்செய்தி வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். புத்தெழுச்சி பாடல்கள் 383. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூட உம் நாமத்தினால். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூட உம் நாமத்தினால். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியா. நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியா. நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம். நின்னடியார்க்கு பிதாவின்
இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா இத்தனை மகத்துவமுள்ள பதவியின் புழுக்கலாம் எங்களுக்கு இத்தனை மகத்துவமுள்ள பதவியின் புழுக்கலாம் எங்களுக்கு இத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம் இத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம் வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஒழின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் வழியாக நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் கடவுளாகவும் அறிக்கையிடுதல், affirmation of Christ as Lord and God. இந்த தலைப்பு ஒரு ஆழமான செய்தியை நமக்கு கொடுக்கிறது. இயேசுவை ஆண்டவர் என்றும் கடவுள் என்றும் அறிக்கையிடுதல். ஒருவேளை இன்று நாம் அவரை இறைமகன், கடவுளுடைய மகன், கடவுள் என்று அறிக்கையிடுகிறோம். இது இஸ்ரவேலுடைய சூழலுக்கு சென்று, அவருடைய சூழ்நிலையில், அவருடைய காலத்துக்கு சென்று பார்க்கும் பொழுது இது ஒரு பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. ஏனென்றால் சீசரை மாத்திரம்தான் கடவுள் என்று அழைப்பார், ஆண்டவர் என்று அழைப்பார். ஆனால் இங்கு இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்வது, தோமாவுடைய அறிக்கை என்பது ஒரு பெரிய செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறது. இயேசு உயிர்த்தெழுதலை ஒட்டி பல்வேறு நிகழ்வு நடக்கிறது. இதனை சீடருடைய வாழ்விலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் யோவான் நற்செய்தியாளர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை இரண்டாக அவர் பிரித்து சொல்கிறார். ஒன்று எருசலேமில் சீடர்களுக்கு தோன்றியது, யோவான் 20ஆம் அதிகாரம். இரண்டாவது கலிலேயாவில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சீடர்களுக்கு தோன்றியது, யோவான் 21ஆம் அதிகாரம். இந்த இரண்டு செய்திகளாய் அவர் சொல்கிறார். இங்கே இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பணியில் அவருக்கு பல்வேறு புனைப்பெயர்கள், பட்டங்களை குறித்து அழைக்கிறார். ஒன்று, அவரை தாவீதின் மகனே, பார்வை பெறுகிறவர், தாவீதின் மகனே என்கிறார். சமாரிய பெண், நீரே மேசியா என்று சொல்கிறார். நீர் கிறிஸ்து என்று பேதுரு அறிக்கையிடுகிறார். ஆனால் இயேசுவுக்கு எதிராக இருந்தவர்கள், இயேசுவை கேலி கிண்டல் செய்தவர்கள், இவர் ஒரு தச்சன் மகன், இவருக்கு எப்படி இப்படிப்பட்ட வல்லமை கிடைத்தது, இவருடைய தாய் மரியாள், இவருக்கு மிகப்பெரிய அந்தஸ்து கிடையாது என்று கேலி சொன்னார். ஆனால் பலர் பல்வேறு பெயர்களில் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யும்போது இந்த தோமா அறிக்கை செய்தது ஒரு அல்டிமேட், ஒரு மிகப்பெரிய ஒன்றாய் இருக்கிறது. ஏனென்றால் இவர் இயேசுவை கடவுள் என்று உறுதி செய்கிறார். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அவர் சொல்கிறார். இதற்கு நாம் ஆதாரமாக யோவான் நற்செய்தியாளர் 1ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக குறிக்கப்படுகின்ற செய்தி. இங்கே இயேசு கிறிஸ்து உடைய
வரலாற்றை 3 நற்செய்தியாளர்கள் வேறு வகையில் சொல்கிறார்கள். இங்கே யோவான் நற்செய்தியாளர் ஒரு இறையியல் விளக்கமாக மிக அழகாக சொல்கிறார். அவர் சொல்லும்போது, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளிடத்தில் இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது, வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இறைந்தார், அனைத்தும் அவரால் உண்டாயின. இங்கே வார்த்தை மாம்சமானது என்ற செய்தி இங்கே இருக்கிறது. இங்கே வாக்கு கடவுளானது, கடவுள்தான் அனைத்தையும் படைத்தார், அவரோடு இறைமகனும் இருந்தார் என்ற இறையல் விளக்கம் இங்கே சொல்லப்படுகிறது. இந்த யோவான் நற்செய்தியாளர் இந்த வார்த்தை மாம்சமானது என்ற இறையலை இவர் மீண்டும் அழுத்தமாக சொல்கிறார். இங்கே நீரே ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று சொல்கிறார். இங்கே மக்கள் இயேசுவிடத்தில் நன்மை பெறுவதற்காக தொடர்ந்து அவரோடு பயணிக்கிறார். இயேசுவோடு தொடர்ந்து நன்மை பெறுவதற்காக பயணிக்கிறார்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து அவர் பின்பாக வந்த மக்களை பார்த்து சொல்கிறார். 26ஆம் வசனத்தில் இயேசு மறுபடியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே நீங்கள் இயேசு கிறிஸ்து சொல்வது, அற்புதங்களை கண்டு நீங்கள் என்னிடத்து வரவில்லை, மாறாக அப்பங்களை உண்டதினால் நீங்கள் என்னிடத்திலே வருகிறீர்கள் என்று சொல்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்துடைய திருப்பணியில் இயேசுவை கடவுளுடைய மகன், கடவுள் என்று மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து பல்வேறு நிகழ்வுகளில் தான் ஒரு இறைமகன் என்பதை அவர் நிறுவுகிறார், அதை உறுதி செய்கிறார். இங்கே 6ஆம் அதிகாரத்தில், யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் பின்பாக வந்தவர்கள் தங்கள் பசியை போக்குவதற்கு, உழைக்காமல் பசியை போக்குவதற்காக உணவை தேடி இயேசுவிடத்தில் வந்தவராக இருக்கிறார். அப்போ இயேசுவை தேடுகிறவர்கள் நன்மைக்காக, தன் வாழ்வின் நன்மைக்காக இயேசுவை தேடுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து யாரை விரும்புகிறார் என்றால், நித்திய வாழ்வை தேடுகிறவர்களை தான் நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். நித்திய வாழ்வை, நிலையான வாழ்வை, ஆண்டவரோடு வாழ்வதற்கான வாழ்வை தேடுகிறவர்களை தான் இயேசு கிறிஸ்து அவர் நேசிக்கிறார். அவர் அதிகமாக அவர்கள் மேல் அன்பு செலுத்துகிறார். இங்கே இயேசுவின் பின்பாக வருகிற மக்களிடத்தில் ஒரு உரையாடல் நகர்ந்த போது யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இங்கே இயேசு கிறிஸ்து அவர்களோடு பேசுகிறார். இங்கே இயேசு சொல்கிறார், இயேசு அவர்களை பார்த்து 29ஆம் வசனத்துல இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்று சொல்கிறார். யோவான் 6:30வது வசனத்துல, நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளத்தை காட்டுகிறீர் என்று இவர்கள் கேட்கிறார். அப்ப அடையாளத்தை இங்கே தேடுகிறார். இயேசுவை இறைமகன் என்று புரிந்து கொள்ளாமல் அடையாளத்தை தேடுகிறார். இங்கே தோமாதான் மிக சரியாக இயேசு செய்த அற்புதத்தின் வழியாக இயேசுவை தேடாமல் இயேசுடைய தழுவுகளை காண வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒருவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய துன்புறுத்தலை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த துன்புறுத்தலின் வழியாக நான் விசுவாசிக்க வேண்டும், அதுவே அடையாளம் என்று அவர் உணர்கிறார். ஆகவே இங்கே நன்மையின் அடிப்படையில் இயேசுவின் பின்பாக செல்கிறவர்கள் இங்கே சிலுவையின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறவர். மானிட மீட்புக்காக இயேசு கிறிஸ்து துன்புற வேண்டும், மானிட மீட்புக்காக இயேசு கிறிஸ்து துன்புற வேண்டும். அதைதான் இங்கே தோமா சொல்கிறார், அவருடைய தழும்புகளை கண்டு நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தி மிக அழுத்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய தழும்புகளை கண்டு இவரே கடவுள் என்று அறிக்கை செய்கிற தோமா. சங்கீதம் 35ஆம் அதிகாரம், சங்கீதம் 35வது பாடல் 23-24 துன்புறும் கடவுள். அந்த துன்புறும் கடவுளின் அறிக்கையாக இங்கே தோமா சொல்கிறார், நீரே ஆண்டவர், நீரே என் கடவுள், ஏனென்றால் உன் தழும்புகளை நான் கண்டேன்.
உம் தழுவுகள் தான் எங்களை மீட்டுக் கொள்ளும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்ற செய்தியை இங்கே அவர் உறுதி செய்கிறார். அன்புக்குரியவர்களே, 2 வகையான மக்கள் கூட்டம் இருக்கிறது. ஒன்று இயேசுவிடத்திலே நன்மை பெறுவதற்காக பின்தொடர்கின்ற கூட்டம். இன்னொன்று இயேசு கிறிஸ்துனுடைய துன்புறுதலை கண்டு, இயேசு கிறிஸ்துனுடைய தழும்புகளை கண்டு அந்த துன்புறுதலில் பங்கு பெறுவதற்கு பயணிக்கின்ற கூட்டத்தினர் இருக்கிறார். துன்புறுதலை குறித்து நாம் வாசிக்கிறோம். கடவுள் துன்புறுதலின் வழியாக வெளிப்படுகிறார். ஆகார் துரத்தப்பட்டார். துரத்தப்பட்ட ஆகார் பாலியல் நிலத்தில் பயணிக்கும் போது நீரூற்ற என்ற அண்டையில் கடவுள் தோன்றி அவருடைய தாகத்துக்கு தீர்த்து அவரை மீட்டுக் கொள்கிறார். பாலைவனத்தின் அனுபவம் கடவுளுக்கு இருக்கிறது. அதே போல யோசேப்பு சிறையில் இருக்கிறார். சிறையில் இருக்கின்ற யோசேப்போடு உடனிருந்து பிறருடைய கனவுடைய அர்த்தத்தை சொல்கின்ற ஆற்றலை கடவுள் தருகிறார். அந்த சிறையிருப்பின் அனுபவத்தில் கடவுள் இருக்கிறார். இன்று படிக்க கேட்ட 1வது திருமறை பகுதியிலே மோசே இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும் போது மோசே கடவுள் வெளிப்படுகிறார். நான் இஸ்ரவேல் மக்களுடைய துன்பத்தை கண்டேன், நான் இருக்கிறவராக இருக்கிறேன், ஆகவே அவர்களை மீட்டுக் கொள்வதற்காக நன்மை தருவதற்காக உன்னை நான் தலைவராக ஏற்படுத்துகிறேன், நீர் அவர்களை வழிநடத்தும். கடவுள் துன்புறுகிற மக்கள் மத்தியிலே உடனிருக்கிறார். 400 ஆண்டு துன்புறுதல். அங்கே எரிகின்ற முச்செடி சொல்லப்படுகிறது. அது பசுமையாக இருக்கிறது, தீந்து போகவில்லை. இஸ்ரவேல் மக்கள் துன்பத்திற்குள் இருந்தார்கள், அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அழிந்து போகவில்லை. கடவுள் அவர்களை மீட்டுக் கொண்டார். அதே போல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தீச்சுளையில் 3 தூக்கி போடும் பொழுது 4வது நபராக கடவுள் இருந்து அவர்களை மீட்டுக் கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடவுள் திருமறையில் காக்கின்ற கடவுள், துன்பத்தின் வழியாக வெளிப்படுகின்ற கடவுளாக இருக்கிறார். இங்கே திருமறை நமக்கு மானிட மீட்பு, கடவுள் மானிடத்தை மீட்பதற்காக துன்புறுகிறார். தோமா மிக அழகாக இதை அவர் அறிக்கை செய்கிறார். நீரே ஆண்டவர், நீரே கடவுள். இந்த அறிக்கையை கேட்டவுடன் இந்த சீடர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அறிக்கை செய்வதற்காக, இயேசுவை பறைசாற்றுவதற்காக உலகமெங்கும் பயணிக்கிறார்கள். அறையில் இருந்தவர்கள் இந்த அறிக்கை கேட்ட பிறகு உலகமெங்கும் பயணிக்கிறார். பேதுரு மிக அழகாக சொல்கிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், கிறிஸ்துவின் துன்பத்தில் பங்கு கொள்வதற்காய் நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். ஏனென்றால் துன்புறுதலின் வழியாகத்தான் கிறிஸ்து நம்மை மீட்டுக் கொண்டார். ஆகவே நாமும் பிறருடைய மீட்புக்காய் துன்புறுதலை நாம் ஏற்றுக்கொள்வோம். இவருடைய காலம், ஆதி அப்போஸ்தலருடைய காலம், நீரோமன்னுடைய காலம், ரோம அரசு, மிக கொடூரமான அரசு. அநேகரை துன்புறுத்துகிறார். பேதுருவை தலைகீழாக சிறையில் அடைகிறார். பவுலுடைய தலையை துண்டிக்கிறார். ஆதி அப்போஸ்தலர்களை அவருடைய உடல் மேலே எருமாட்டு தோலை போத்தி உப்பை தெளித்து அவர்களை வெயிலில் போட்டு அந்த வெயில் ஏற ஏற சுருங்கி இறந்து போகிறார். தாரில் முக்கி எடுத்து வைத்த பிறகு அவர்களை கொளுத்தி விடுகிறார்கள். ஹியூமன் டார்ச்சாக இருந்து இறந்து போகிறார். அப்படி அநேகர் இறந்து போகிறார். ரோமர் வரலாற்று ஆசிரியர் டாக்டிரியஸ் சொல்றார், ஆதி திருச்சபை மக்களை ரோம வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்கிறார். இத்தனைப்பட்ட துன்பங்களை ஆதி திருச்சபை மக்கள் பெற்றுக்கொண்டார். ரோம செனட்டர் சொல்றாங்க, நீரோ போல கொடூரமான மனிதன் யாருமே இல்லை. மக்கள் விரோத அரசு. நீரோவுடைய குரு சொல்வார், நீ தற்கொலை செய்து கொள். ஆகவே இப்படிப்பட்ட அரசின் சூழலிலே மிக சாட்சியாக அவர்கள் வாழ்ந்தார்கள். இதே போல ஆதி திருச்சபை மக்கள் காலத்தில் மாத்திரமல்ல, 20ஆம் நூற்றாண்டில் 1917ஆம் ஆண்டிலே ஈஸ்டர்ன் யூரோப் கம்யூனிசம் வளர்கிறது, கம்யூனிச சித்தாந்தம் வளர்கிறது. அப்படி கம்யூனிசம் மதத்தை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று முடிவு கட்டுகிறார். அரசு நாத்திகம், அறிவியல் நாத்திகம், போர்க்குணமிக்க நாத்திகத்தின் விதி லீக் என்று உருவாக்கி 50,000 தேவாலயங்களை மூடுகிறார். குருஷேவ் என்ற ஒன்பதை சகாப்தத்தை கொண்டு வந்து 50,000 ஆயர்களை கொலை செய்கிறார், தூக்கில் இடுகிறார். 1928 லா ஆஃப் ரிலிஜியஸ் அசோசியேஷன் என்பதை உருவாக்கி அந்த டைம் ஸ்லாட்டில் தான் நீங்கள் ஆராதனை நடத்தணும் என்று முடிவு செய்கிறார். அதில் ப்ரீச்சிங் மட்டும் தான் பண்ணணும். அப்படி அரசுக்கு எதிராக பேசினார் அவர்களை கொலை செய்திருவார். அந்த காலகட்டத்தில் அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸை ரிச்சர்ட் என்கின்ற ஆயர் உருவாக்கி அதை வளர்க்கிறார். அதே போல திபேத்துக்கு சென்ற சாது சுந்தர் சிங்
பல்வேறு துன்புறுத்தலை திபெத்திலே அவர்கள் பட்டாலும், புத்த பிட்சுக்களால் அநேக துன்பங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய ஊழியத்தை அவர் நிறுத்தவே இல்லை. அதே போல ஐடாஸ்கார் 30 பெட்டு தான் இருக்குது. அதில் 15 பெட்டு தாழ்த்தப்பட்டவர்கள், 15 பெட்டு உயர்குடி மக்களுக்கு. அந்த சூழலிலும் அவர் மிக அழகாக அநேக திருப்பணிகள் ஆற்றி 20 பெரிய ஆப்ரேஷன் செய்கிறார், 420 சிறு ஆப்ரேஷன்களை செய்கிறார், 12,359 பேருக்கு நோயிலிருந்து குணமாக்குறார். அந்த சூழலில் அவருக்கு அநேக துன்பங்கள் கிடைக்கிறது. பிளேக் நோய் வரும்போது அங்கே இருக்கிற காய் கோயிலுக்கு போய் எல்லாம் இருக்கலாம், நம்ம சாமி சுகம் கொடுத்துருவார் என்று ஐடாஸ்காடருக்கு எதிராக செயல்படுகின்ற மனிதன். அதன் சூழலிலும் அவர்கள் திருப்பணி, மருத்துவ திருப்பணி ஆற்றினார். தருதியில் ரொம்ப அழகாக சொல்லுவார், சிந்தப்பட்ட விசுவாளிகளின் ரத்தமே திருச்சபையின் விதையாக மாறியது. சிந்தப்பட்ட விசுவாசிகளின் ரத்தமே திருச்சபையின் விதைகளாக மாறியது. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தோமா, நீரே ஆண்டவர், நீரே கடவுள் என்று சொன்னபோது இயேசு சொல்றார், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்பினவர்கள் பேறு பெற்றோர். அப்போ ஆண்டவரை காணாமல் வரலாற்றில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்தவர்கள், அப்படி அறிக்கை செய்தன் வழியாக மரித்து போனவர்கள் எல்லாம் அந்த பாக்கியவான் பட்டியலில் இணைந்திருக்கிறார்கள். மோல்ட்மன் சொல்றார், குரூசிஃபை காட், துன்புற்ற கடவுள். அந்த துன்புற்ற கடவுளுடைய பட்டியலில் அநேகர் இணைந்திருக்கிறார். நன்மை தேடுகின்ற பட்டியல் ஒன்று இருக்கிறது, துன்புறுகின்ற பட்டியல் இருக்கிறது. இயேசு வழியாக கடவுள் தன்னை துன்புறுத்தி கொண்டார். இயேசு வழியாக கடவுள் தன்னை துன்புறுத்தி கொண்டார். அப்படி நம் வழியாகவும் கடவுள் துன்புறுதல் வழியாக வெளிப்பட ஆசைப்படுகிறார். ஆனால் நமக்கு தயக்கம் இருக்கிறது, விருப்பம் இல்லை, நம்புக்குரியவில்லை. இன்று வரலாற்றில் அநேகர் கிறிஸ்துவை அறிக்கையிடவில்லை என்றாலும் அவருடைய வாழ்வில் பிறருக்காக வாழ்ந்திருக்கிறார். ஜெயமோகன் என்கின்ற மருத்துவர் நீலகிரியிலே கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுகமளிக்கும் போது அவர் இறந்து போய்விடுகிறார். நான் தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் தான் மருத்துவம் பார்ப்பேன் என்று சென்றவர். அதே போல சவுத் கொரியா ஒரு மருத்துவர் இந்த வைரஸ் பாதிப்பால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுகம் அளிக்கின்ற பணியிலே இருக்கும்போது இறந்து போய்விடுகிறார். 3 நாட்களுக்கு முன்பாக, இறப்பதற்கு 3 நாட்கள் முன்பாக இந்த கேட் முன்னாடி நின்று அவருடைய பிள்ளைகளை பார்த்து விட்டு இறந்து போகிறார். இத்தாலியில் வயது முதிர்ந்தவர்களாம் எனக்கு மருத்துவமனைக்கு வரல, இளைஞர்களுக்கு நாங்கள் வெளியிட்டு விடுகிறோம் என்று இறந்து போகிறார். அப்படி இறந்து போனவர்களை எடுத்து நல்லடக்கம் செய்கிறார். அப்படி நல்லடக்கம் செய்கிற போது 20 ஆயர்கள் இறந்து போனார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் துன்புறுதலின் வழியாக வெளிப்பட்டார். உலக மீட்பு பணியில் கடவுள் உடன் இணைந்து நாம் செயலாற்ற வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய சூழலில் அநேகர் பிறருடைய துன்புறுதலை போக்குவதற்காக முயற்சிக்கிறார். கிறிஸ்துவர்களாக இருக்கிற நாம் நன்மை பெற்ற பட்டியலில் இணைந்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்கக்கூடாது. துன்புறுதலின் பட்டியலிலே, கிறிஸ்துவோடு துன்புறுதலின் பட்டியலிலே நாம் இணைந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை ஆண்டவராகவும் கடவுளாகவும் அறிக்கை செய்ய நாம் முயற்சிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி நன்மையும் கிருபையும் அளித்து ஆண்டவருக்கு சாட்சியார் எப்போதும் செயலாற்றுவோம். கடவுள் நம்மை பாதுகாப்பாராக. ஜெபிப்போம். அருள் நிறைந்த ஆண்டவரே, நீரே ஆண்டவர், நீரே கடவுள் என்பதை அறிக்கை செய்வதற்கு நீர் எங்கள் கற்றுத்தார். எங்கள் வாழ்வு ஒரு சாட்சியின் வாழ்வாக அமைய நீர் வழிநடத்தித்தார். தொடர்ந்து நீர் எங்களை பலப்படுத்தும், பாதுகாத்துக்கும். அனைத்தையும் இறைவன் இயேசு கிறிஸ்து வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பெற்றோராம் கடவுளே. ஆமென். தந்தை, மைந்தன், தூயாரை வழிநடத்தும் உங்கள் அனைவரோடு இன்று என்று எல்லா காலமும் தங்கி தரிப்பதாக. ஆமென். ஆண்டவர் இந்த வாரத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக.